இன்னைக்கு நம்ம 9வது பாக்ஸை ஆராய்ச்சி பண்ணிடலாம். 9வது பாக்ஸில் என்னெல்லாம் காரகங்கள் இருக்கு, அந்த காரகங்களை எந்த பிளானட் இயக்குனா அந்த மனிதர் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த இப்போ பார்த்துடலாம் சார். 9வது பாக்ஸை இப்போ ரிசர்ச்சுக்கு எடுத்திருக்கோம். 9வது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா அமரும் இடம் ஆசனவாய். நான் முதல்ல சொல்லிட்டேன். 1வது பாக்ஸில் நம்ம தலை, 2வது பாக்ஸில் முகம், 3வது பாக்ஸில் நம்ம கைகள், 4வது பாக்ஸில் மார்பகம், 5வது பாக்ஸில் இதயம், 6வது பாக்ஸில் நம்மளோட மேல் வயிறு, 7வது பாக்ஸில் சமப்பகுதி தொப்புள் பகுதி, 8ஆம் பாக்ஸில் மர்மஸ்தானம், 9வது பாக்ஸில் அமரும் இடம் ஆசனவாய் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, பிரிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த விஷயங்களை பற்றி ஆய்வு, அங்கே ஏதாவது பிரச்சனை, மூலம், பைல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துடும். புறம் அப்படி இல்லை, பூர்வ புண்ணியம். சரிங்களா, பிறந்த ஊர் இப்படி சொல்லுவோம் இல்லையா, பூர்வீகம், பூர்வீகத்தில் என் சொத்து, பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. நான் வெளிநாடு போக முடியுமா, அந்த மாதிரியான கேள்விகள். தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். முன் யோசனை, இந்த மாதிரியான மேஜரான ஒரு விஷயங்கள் இந்த 9வது பாக்ஸில் இருக்குது. இது எந்த கிரகம் இயக்குதோ அதுக்கு தக்கன இந்த பாக்ஸ் செயல்படும், அந்த ஜாதகருக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா. சூரியன் இயக்குனா என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்த விஷயத்துல எல்லாம் டாப் டக்கரா இருப்பாரு. கெட்டு போச்சு அப்படின்னா என்ன, உட்கார இடத்துல இந்த ஹீட் ஆகிறது, ஹீட்டு கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த முதுகெலும்பு வலி, ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த இடத்துல இருக்க ஜாயிண்ட் எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்பாவுக்கும் நமக்கும் ஆகாது, ஒத்து போகாத ஒரு சூழலை கொடுத்துரும். 9ல இருந்து கெட்டு போகிறது, நல்லா இருந்தால் குட் சார். எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துரும். ஓகேங்களா. அதே மாதிரி வெளிநாட்டு தூதுவர்கள் இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டில் போய் நம்ம ஏஜென்சி மூலியமா அங்கே கவர்மெண்ட் சர்வெண்ட் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் சூரியன் 9ஆம் பாவத்தில் இருந்து உட்கார்ந்துருந்தேன். ஏன்னா வெளிநாடு அப்படிங்கிற ஒரு காரகம் இருக்கனால இது அதுக்கு சாதகமாக இருக்கும் சார். ஓகேங்களா. அடுத்து சூரியன் 9ஆம் பாவத்தை இயக்கி நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்து அறநிலைத்துறைகளில் வேலை கிடைக்கும் சார். ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த, ஏன்னா 9ஆம் பாவம் அப்படிங்கிறது கடவுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 9வது இடம் தனுசு ராசின்னு சொல்லுவோம். அது குருவோட வீடு. ஓகேங்களா. காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். இப்ப நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பே 2ல குடும்பம்னு போட்டிருப்பேன். அப்ப அதுல இருந்து 8வது ராசி மறைவு ஸ்தானம். ஓகேங்களா. அப்ப 2க்கு 8 9. அப்ப குடும்பத்தில இருந்து உங்க கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால அந்த கடவுள் ஸ்தானம். இப்போ இந்த தனுசு ராசியெல்லாம் பாருங்களேன், ஊருக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு வாடானா வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க வேலை சொன்னாங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு விஷயம், பேருக்காக உழைக்கக்கூடிய விஷயம்ங்க. பேருக்காகனா அப்படி இல்லை, தனக்கு ஒரு பேர் கிடைச்சா போதும், பணம் காசுலாம் 2வது, அதில் ஒரு பேருடா அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வரும் சார். ஓகே சார். சூரியன் இயக்குனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கெட்டு போனால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து சந்திரன் சார். சந்திரன் நிலையற்ற ஒரு பாவம்னு சொல்லிட்டேன். பாவ தொடர்புகள் வர்றப்ப நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதிகமாக கனவு வரும் சார். ஓகேங்களா. கனவு அதிகமாக வருது அப்படின்னாலே சந்திரன் அந்த பாவத்தை இயக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க செவ்வாய் இயக்குது அப்படின்னாலும் அந்த ரத்தப்போக்கு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது கொடுக்கும். ஆசனவாய் அமருமிடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சதை கிழிஞ்சிரும். கெட்டு போயிருந்தா உட்கார்ற இடத்துல பஞ்சு, இப்போ ஒரு சண்டையே வந்தாலும் அந்த இடத்துல இதாயிடும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுனாக்கும் அந்த உட்கார்ற இடத்துல கிழிச்சு விட்டுரும். சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. செவ்வாய்ங்கிறது தசைக்கு காரகன் இல்லையா, அதனால அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அங்க ஒரு வெட்டுக்கு மாடு அமரும் இடத்துல குத்தி வச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி செவ்வாய் 9ஆம் பாவத்துல உட்கார்ந்து வீக்கா இருந்தா அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போகும் சார். ஓகேங்களா. அடுத்து பேரு புகழ் மித்த விஷயங்கள் எல்லாம், அண்ணன் தம்பி உறவு, இதெல்லாம் இப்போ செவ்வாய் இருக்கனால ஓகே குட். செவ்வாய் 9ஆம் பாவங்கிற கடவுள் ஸ்தானத்தை இயக்குது உபநட்சத்திர முறையில் அப்படின்னா முருகர்னு முருக பக்தராகவே இருப்பாங்க. அதிகமான முருக பக்தராக இருப்பாங்க. எனக்கு முருகன் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. உங்கள்கிட்ட கேட்டாலே முருகன் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் சார், என் டிபியாக அதான் வச்சுருக்கேன், ஸ்டேட்டஸ் கூட அதான் சார் டெய்லி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சரிங்களா. அதுக்கு செவ்வாய் பார்த்தாச்சு. அண்ணனோட தம்பி, அண்ணன் தம்பி இந்த பேர் புகழ் மித்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அண்ணன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார். அதாவது செவ்வாய் நல்ல நிலைமையில் 9ஆம் பாவத்தை இயக்குனார்னா அவங்களோட மூத்த சகோதரம் இளைய சகோதரம் நல்ல ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க. 9லையும் 11லையும் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா.
அடுத்து பேர் புகழ் இஸ் ஓகே குட். ஆன்மீகம் வழி முருகன் பார்த்தாச்சு. தந்தை வழி பார்த்தாச்சு. கெட்டு போயிருந்துச்சுனாக்கா இவரோட அண்ணா ஆர் தம்பி அவங்களுக்கு இவங்கள அப்பாவுக்கும் ஆகாது. சரிங்களா? அடுத்து சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா தந்தைக்கு ஓகே. சூரியன் கெட்டு போச்சு அப்படின்னா இவருக்கும் ஜாதகருக்கும் அப்பாவுக்குமே ஆகாதுங்க. சரிங்களா? வெளிநாடு மித்த விஷயங்கள் பார்த்தாச்சு. செவ்வாய் இதெல்லாம் ஓகே தான் சார். புதன் இருக்கு அப்படின்னா இதுல எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவார் சார். ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெளிவு சுழிவு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஆளா இருப்பார் சார். நல்லபடியா முன் யோசனை. அடுத்து ஒரு அதாவது தன்னை பற்றின செய்தி நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ சீக்கிரமா பரவிடும். ஓகேங்களா? புதன் அப்படிங்கிறது சின்ன வயசுலயே பேர் வாங்கிடுவார் சார். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இங்கே புதனே உட்கார்ந்து ரிசல்ட் நல்லா போகுது அப்படின்னா படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிரும். ஏன்னா உயர்கல்வி அப்படிங்கிறது உயர்கல்விங்கிறது 9வது பாக்ஸ்ல பார்க்கணும் சார். 2ஆம் பாவத்துல பாலக்கல்வி எல்கேஜி யூகேஜி, 4ஆம் பாவத்துல ஆரம்ப கல்வி அந்த 10th அந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த 9வது பாக்ஸ்ல உயர்கல்வி. அப்ப 9வது பாக்ஸ் வீக்கா இருக்கிறப்ப நம்ம சொல்லிடலாம், தம்பி காலேஜ் படிக்க போறப்ப கண்டிப்பா அரியர் வைக்க போற, இல்ல காலேஜ் முடிக்க முடியாம ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதாவது இது எப்படின்னா சார், 9ஆம் வீக்கா இருக்கப்ப இவன் கரெக்டா தான் இருப்பான். இவன் பெஞ்சில் பக்கத்துல இருக்க 2 பேர் சண்டை போடுவாங்க. அதனால அந்த பெஞ்சையே ஒரு 6 மாசத்துக்கு எக்ஸாம் எழுத விடாம பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பிரபஞ்சம் தடுத்து போடும் படிக்கிற பையனை. இல்ல இவனுக்கே படிக்காம ஊரை சுத்த ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி 9ஆம் பாவத்தை பார்க்கணும். அவன் எப்படி படிப்பான் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துடலாம். எந்த பிளானட் நல்லா இருக்கு அது சார்ந்து உயர்கல்வியை படிக்க வைக்கலாம். ஓகேங்களா? அப்ப அதுக்கு ஒரு ஜாதகம்ங்கிறத பார்க்கலாம் சார். ஓகேங்களா? எந்த பிளானட் இவருக்கு நல்லா இருக்கு, யோகமா இருக்கு, அவர் அது சார்ந்த வேலைகளுக்கு நம்ம கூட்டிட்டு போய் விட்டுறலாம். அதுக்கு ஒரு வழிகாட்டியா இந்த ஜோதிடம் இருக்கும் சார். அடுத்து பாருங்க, புதன் பார்த்தாச்சு. குரு இருக்கு அப்படின்னா அது சொன்ன மாதிரி தான் சார். ஆன்மீக வழியில அதிகப்படியான ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும். பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? குடும்பத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்காக வேலை செய்ய போயிடுவாங்க. சரிங்களா? ரொம்ப இறக்க மனசு இருக்கும். யாராவது 10 ரூபா வேணும்னு கேட்டா எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கோயில் திருப்பணி அப்படின்னா முதலா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஓடுற ஆளுகள்ல இவரும் ஒரு ஆளு சார். 9ல் குரு இருக்கிறது அப்படிதான். பணம் என்னடா பணம் அப்படின்னு தான் கேட்பாரு. எப்பவுமே பணத்தை பெருசா நினைக்காத ஒரு பர்சன் சார். ஓகேங்களா? நல்ல மனுஷனா இருப்பாரு. சப்போஸ் கெட்டு போச்சுன்னா அவர் நிறைய அவமரியாதை பட்டுக்கிட்டே இருப்பார். 9ல் குரு உட்கார்ந்து கெட்டு போச்சு, 8வது ராசியவோ 12வது ராசியவோ தொடர்பு கொண்டுச்சுன்னா தாராளமா நாங்க கேட்போம், சார் என்ன சார் வாழ்க்கையில நிறைய அவமானங்களை சந்திக்கிறீங்களா சார்? என்ன சார் பண்றது, பண்ணாத தப்புக்கெல்லாம் அவமானப்படுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இது. அடுத்து சுக்கிரன் சார். இது ரொம்ப மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பெண் கிரகம் இல்லையா? 9ஆம் பாவத்தை இயக்குனா இங்க கள்ள உறவுன்னு ஒண்ணு போட்டிருக்கேன். இவரு ஆன்மீகம் சம்பந்தமா பெரிய ஆளா போயிடுவார். சுக்கிரன் உட்கார்ந்து இயக்குறது இப்படி போயிடுவார். ஓகேங்களா? கள்ள உறவுல போயிடுவார். அவருக்கு மனைவி கூட தாம்பத்தியம் வைக்கிறப்போ இன்னொரு உறவு கூட தாம்பத்தியம் வைக்கிறது தான் ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்கும். அதாவது சார் எல்லாரும் ஒரு லிமிட்ல இருப்பாங்க, இவர் ஓவர் லிமிட்டா அங்கே போய் செட்டில் ஆயிடுவார். ஓகேங்களா? அந்த ஒரு அமைப்பு தான். இதெல்லாம் அந்த திருமண பொருத்தத்துல வராது, இங்க உள்ள போய் பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்கணும். ஒரு கொஞ்சம் சபலிஸ்டா